Good morning, Anish. Madan Kumar, Anthony Satish. Fine. Thanks for your valuable time. Uh, Vijay Pandian sir. Madan Kumar sir, voice கேக்குதா? Shyamala Rajan. Right. Good morning. Good morning, sir. Yes, fine. So warm good morning. Shankar sir, good morning. Right. Uh, then we will wait for some other person to for 2 minutes and we will start. Sir, the class வந்து uh, first I thank Zebu for their extended support for this program. So Zebu வந்து even on Sundays I thank Deepika அப்புறம் வந்து அவங்க சபிதா அண்ட் டீம் நிறைய பேர் பேக்ரவுண்டா ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்த மீட்டிங் ஒன்ட் பி ஹேப்பன் அண்ட் ஐ தேங்க் விஜயகுமார் சார் ஃபார் கிராண்டிங் மீ டு டூ ஆன் திஸ் சண்டே. அவரை பத்தி சொல்லணும்னா ஹி இஸ் வெரி மச் டெக்னிக்கல் பர்சன், ப்ராசஸ் ஓரியன்ட். எப்ப பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு டு டூ த எஜுகேஷன் ஓரியன்டா. மிஸ்டர் ஜீபு எம்டி வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் ஹெல்ப் இல்லைன்னா திஸ் மைட் நாட் பி ஹேப்பன். ஸோ இன்னைக்கு வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்கும், எப்படி நான் ஆப்ஷன் பிக் பண்றது, ஆப்ஷன்னா என்ன, ஏன் ஆப்ஷன் வாங்கணும், ஹவு டு பை ஆப்ஷன், ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, அதுக்கு உண்டான கேபிட்டல் ரெக்யர்மெண்ட், ஆப்ஷனுக்கு உண்டான கேபிட்டல் ரெக்யர்மெண்ட், அப்புறம் ஆல்காரிதம்ல ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், ஆல்காரிதம்ல ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்க மீட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ரைட். வி வில் வெயிட் ஃபார் ஆர் வில் ஸ்டார்ட் சார். வேற இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா சேட்ல போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா அது இல்லாம ஹேண்ட் ஹோல்டு சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த மீட்டிங் அட்டன் பண்றவருக்கு 16 இயர்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டீம் மெம்பர் இருக்காங்க. ஒரு 100 days நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கால்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்க வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா, உங்களோட எஸ்ஐபி என்ன பண்றீங்க, அது வெல்த் எப்படி பில்ட் பண்றது, அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும். நீங்க ஏதாவது ஸ்டாக் மாட்டிருக்கீங்க, இந்த ஸ்டாக் எப்படி எக்ஸிட் ஆகுறது, மார்க்கெட்ல இறங்குது, என் ஸ்டாக் ஒரு 30% இருக்கு, இந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் ஃபுல்லா என்னோட ரிசர்ச் டீம்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 100 daysக்கு வந்து நாங்க இது கன்சிஸ்டண்டா 100 daysக்கு கன்சிஸ்டண்டா பண்ணலாம்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். ஸோ without wasting time, we will go inside, right? Right. So I have 16 years of experience in stock market. என்னை வந்து நீங்க ஃபாரெக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கமாடிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் தோஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இன்னொரு 100 இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு 100 days யூ வில் பி சப்போர்ட்டிங். ரைட். ஸோ இந்த டிஸ்கஷன்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங், மார்க்கெட் சைக்காலஜி, ஒரு ஆல்கோ ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பேசிக் வே ஆஃப் ஏர்னிங் மணி அப்படின்னா, பணம் எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, எப்படிலாம் சம்பாதிக்கலாம் சார்? ஃபைன். நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம த ஃபோர் பேசிக் வே டு ஏர்ன் மணி. ஒரு இடத்துல வி வில் கோ ஃபார் ஜாப், நம்ம நேரத்தை செலவு பண்ணி வி வில் மேக் மணி. செகண்ட் திங் இஸ் ஜென்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆன் இன்வெஸ்டிங் அசெட்ஸ். நம்ம ஒரு முதலீடு பண்ணுவோம், முதலீடு பண்ணி அதுல இருந்து நம்ம பணம் சம்பாதிப்போம். ஸோ இங்க அசெட் அப்படிங்கும்போது கோல்டு ஒரு அசெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அசெட்டு, கோல்டு ஒரு அசெட், ஸ்டாக் மார்க்கெட் அசெட்டு, உங்களோட பிட்காயினும் இன்னைக்கு அசெட்டுங்கிறாங்க, உங்க வீடு ஒரு அசெட்டு, லேண்ட் ஒரு அசெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா ஆஃப் அசெட் இருக்கு.
ஸோ அந்த அசெட்ல முதலீடு பண்ணி நம்ம ப்ராஃபிட் சம்பாதிப்போம். அதுக்கப்புறம் பணம் கொடுத்து, ரைட், வி வில் லெண்ட் மணி, ஒரு வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிங் இன்கம் ஃப்ரம் ஓனிங் அ பிஸ்னஸ், நம்ம தொழில் வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் வேர் வி கேன் மேக் மணி. இந்த இந்த வகையில வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம், ரைட். அடுத்து இந்த சம்பாதிச்ச பணத்தை அடுத்து ஒரு கேள்வி வரும், why I should invest, ஏன் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். நம்ம இது வந்து ஒரு பெரிய த்ரெட். நான் இப்போ ஒரு டேட்டா எடுத்திருக்கேன், ஹார்ட் டேட்டா. 2014 இருந்து 2024 உங்களுக்கு என்னென்ன விலை ஏறி இருக்கு. ஆவரேஜா ஒரு அரிசி 20 ரூபால இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு 45-50 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த டேட்டா நீங்க நெட்ல எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கோதுமை ஒரு 2014 25 ரூபா இருந்தது, இன்னைக்கு 60 ரூபா இருக்கு. பால் 40 ரூபால இருந்து இன்னைக்கு 60 ரூபா இருக்கு. பெட்ரோல் 60 ரூபால இருந்து இன்னைக்கு 100 ரூபா ஆவரேஜா இருக்கு. டீசல் 50 ரூபால இருந்து 90 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்காக நான் முதலீடு பண்ணணும். ஒய் ஐ ஷுட் இன்வெஸ்ட். இப்ப நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணல, ஏன்னா என்னோட இன்ஃபிளேஷன் ரேட் 6% 7% போயிட்டே இருக்கு. ஆவரேஜா 5.5%க்கு மேலதான் என்னோட இன்ஃபிளேஷன் பணவீக்கம் ஏறிட்டே இருக்கு. ஆனா இந்த வருஷம் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன்னா அடுத்த வருஷம் எனக்கு 10% இன்கிரிமெண்ட் வரணும். என் இன்கிரிமெண்ட் அப்படியே இருந்ததுன்னா என் பணவீக்கத்துல என் பணம் எரோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெருசா இல்ல அப்படின்னா என் வாழ்வாதாரத்துக்காக ஐ ஷுட் இன்வெஸ்ட், ஐ ஷுட் சாக்ரிஃபைஸ் சர்டைன் அமௌண்ட். இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும். என் சாக்லேட் கூட ஏறி இருக்கு, ரைட். இப்போ இன்ஃபிளேஷனை நம்ம எப்படி பீட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ஃபிளேஷன் நம்ம எப்படி இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து மூணு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 ஒரு எக்கு 6 ரூபாய்க்கு நம்மளால ஒரு 3 எக்கு வாங்க முடியும். இன்னைக்கு அதே 6 ரூபாய்க்கு ஒரு எக்கு தான் வாங்க முடியும். வேற 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில ஹெச்டிஎஃப்சி பேங்க் 195 ரூபால இருந்திருக்கு, இன்னைக்கு 1700 ருபீஸ் இருக்கு. இப்போ 2000 வரைக்கும் போயிட்டு திருப்பி 1700ல இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்ல இங்க வந்து எனக்கு எத்தனை மடங்கு குரோ ஆயிருக்கு. ஸோ என் பணத்தை கொஞ்சமாச்சு சேமிச்சு அதுல ஐ கேன் இன்வெஸ்ட். ஸோ இது இன்வெஸ்ட் பண்றதுனால என் இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபிளேஷன்ல உங்களுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் இதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை பீட் பண்றதுக்கு ஒன்லி அசெட் கிளாஸ் நீங்க வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அல்லது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தலாம், ரைட். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். 1 லட்ச ரூபா இந்த வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம வீட்லயே வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு 2046ல இன்ஃபிளேஷன் ரேட் இதே மாதிரி இருந்ததுன்னா உங்க கையில வெறும் 74,000 ரூபா தான், 25,000 ரூபா தான் இருக்கும். 74,000 ரூபா நம்ம லாஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வேண்டி நம்ம முதலீடு பண்ணணும். ஏன்னா உங்க பால் விலை ஏறிட்டு இருக்கு, எல்லா விலையும் ஏறிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்காக நம்ம முதலீடு பண்ணி தான் ஆகணும், ரைட். ஸோ ஒரு 2046ல 1 லட்ச ரூபாங்கிறது 25,000 தான் இருக்கும். யூ வில் பி லூசிங் 74,000. ஓகே, நம்ம சம்பாதிக்கிறோம். இங்க வந்து கன்சியூமருக்கும் இன்வெஸ்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்லைடு போட்டிருக்கேன், ரைட். ஆஸ் அ கன்சியூமரா நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், ரைட். ஆனா நம்ம எதுல செலவு பண்றோம், நம்ம கார்ல செலவு பண்றோம், நம்மளோட ஷூஸுக்கு அதிகமா செலவு பண்றோம், ட்ரெஸ்ஸுக்கு அதிகமா செலவு பண்றோம். ஆஸ் அ இன்வெஸ்டரா என்ன பண்ணலாம்னா செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா அந்த கார்ல இருக்க முதலீடு பண்ற கம்பெனில முதலீடு பண்ணலாம். நீங்க ட்ரெஸ் வச்சிருந்தீங்கன்னா ட்ரெடன்ட், மான்யவார், இப்போ வீட்டுல இருக்க ஆட்டானா ஐடிசி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நம்ம முதலீடு பண்ணிட்டு இருக்கலாம். ஆஸ் அ இன்வெஸ்டரா நம்மளோட பார்க்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். வி கேன் யூட்டிலைஸ் த ஸ்டாக் மார்க்கெட் பெனிஃபிட். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு என்ன ஆகும்,
நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் 100 ரூபா, சென்செக்ஸ் சென்செக்ஸ் 100 ரூபால ஆரம்பிச்சது, இன்னைக்கு 45,000 போச்சு. 2021 45,000 ரூபா. அப்ப 100 ரூபால ஆரம்பிக்கும் போது நம்ம காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி நம்ம அப்பவும் இன்வெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு 20,000 ரூபா வரும்போது காஸ்ட்லின்னு இன்வெஸ்ட் பண்ணல. 2021 45,000 ரூபா வந்தது, அது காஸ்ட்லின்னு இன்வெஸ்ட் பண்ணல. 2022 60 காஸ்ட்லி அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணல. 2023 70, இப்போ 2024 85,000 போயிட்டு கீழே வருது. இன்னும் 2 3 வருஷத்துல அது 1 லட்ச ரூபா போகும். நான் 100 ரூபா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணல, 85,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணல, நான் 1 லட்ச ரூபா போகும்போதும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் அதுக்குள்ள உள்ள வர விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அது விருப்பப்படல அப்படின்னா மார்க்கெட் 1 லட்ச ரூபா போயிடும். ஒரு 2034 இங்க இருந்து இன்னொரு 10 வருஷத்துல நீங்க முதலீடு பண்ணாம இருந்தீங்கன்னா 10 வருஷத்துல மார்க்கெட் 1,50,000 ரூபா எங்கேயோ போயிருக்கும். ஐயோ இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ணலன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சி, at last we will retire without any corpus. நான் 20 years, 20 வயசுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். நான் 30 வயசுல இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். 40 வயசுல எனக்கு லோன் ஜாஸ்தியா இருக்கும். நான் 60 வயசு ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு என்னோட வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரூட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட். ஸோ உங்களுக்கு இந்த 2 மக்கு காமிச்சிருக்கேன். விச் மக் யூ ப்ரிஃபர்? ஐ ஒர்க் ஃபார் மணி, மணி ஒர்க் ஃபார் மீ. ரைட். நான் பணத்துக்காக வேலை செய்யறேன், பணம் எனத்துக்காக வேலை செய்யணும். யாருக்கெல்லாம் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும்? ரைட். கிரேட். கார்த்திக் போட்டிருக்காரு பணம் எனக்காக வேலை செய்யணும், பணம் எனக்காக வேலை செய்யணும். ரைட். குட் சார். பேசிக்கா நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால ஐ ஸ்டார்ட் வித் பேசிக், அதுக்கப்புறம் உள்ள மெதுவா போயிருக்கிறேன். ரைட். ஓகே. இப்போ இது வந்து ஒரு சிஇஓ, சிஇஓ சம்பளம் 16 மில்லியன். ஆனா வாரன் பஃபெட் வந்து அது அதோட சிஇஓ விட அதிக பில்லியன்ஸ் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ரைட். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம டிவிடெண்ட் ஒரு ஏரியா, வேற அந்த டிவிடெண்ட் ஏரியால நம்ம வந்து சிஇஓ விட அதிகமா சம்பாதிக்கலாம். ஸோ ஸ்டாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னா, யூ கேன் மேக் மணி. அதோட பிரைஸ் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் 120 ரூபா போச்சுன்னா இதை பிரைஸ் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸ்டாக்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இது இல்லாம உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க, ரைட் இஷ்யூ கொடுப்பாங்க. இது எல்லாம் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ரைட். இப்போ பணம் உங்களுக்காக வேலை செய்யுது. நிறைய பேர் பணம் எனக்காக வேலை செய்யுது சார் அப்படின்னு இருக்காங்க. பணம் உங்களுக்காக வேலை செஞ்சுன்னா நீங்க எதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம்னா, யூ கேன் எலிமினேட் த டெப்ட். உங்க கடன்ல இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வரும், போனஸ் வரும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆச்சுன்னா உங்க இன்கம் சோர்ஸ் அசீவ் ஆகும், இன்கம் சோர்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா நீங்க தூங்கும் போது உங்களுக்கு பணம் வருது. உங்களுக்காக அந்த கம்பெனி வேலை செய்யுது, அந்த கம்பெனியில இருக்க யூ ஆர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியில இருக்க எம்ப்ளாயி வேலை செய்யறாங்க, அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஷேர் ஆகுது, அதுல மூலமா டிவிடெண்ட் வருது. ஸோ ஹியர் உங்களுக்கு பாசிவ் இன்கம் வருது. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு மேக் மணி மோர். பணம் உங்களுக்காக வேலை செய்யும்போது ஹெல்ப் யூ டு மேக் மணி மோர். ஸோ இது வந்து எதுக்காக நம்ம முதலீடு பண்றோம் அப்படிங்கிறது இப்போ வந்து பாசிவ் இன்கம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சார் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? புரிதல்? நெக்ஸ்ட் ஐ வில் கோ இன்சைட் டு த டாபிக். ஆப்ஷனுக்குள்ள போயிருவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஏன் முதலீடு பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நான் ஆப்ஷனுக்குள்ள போயிருவேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கிளியர். தேங்க்யூ ஆண்டனி சந்தோஷ். ரைட். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன்னா ஃபாஸ்டா இருக்கேன்னு சொல்லிருங்க. சார் கார்த்திக், ஏன் முதலீடு பண்றோம்னா அடிஷனல் இன்கம், பாசிவ் இன்கம்காக நம்ம முதலீடு பண்றோம். ஓகே, கிளியர், ஃபைன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் இப்பதான் ஐம் ஸ்டெப்பிங் இன் டு த ஐம் ஜம்பிங் இன் டு த கிளாஸ். இப்போ ஸ்டாக்கு தான் ஒன்லி ஏரியா அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏன் சார் ஆப்ஷன் கிளாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்ஜின் மணிலாம் ஏறி இருக்கு. ஸோ அங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க ஆன்சர் ஆகும். ஸோ வை ஐ ஹாவ் டு சூஸ் ஆப்ஷன்ஸ்.
இந்த கேள்விக்கு இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து இந்த என் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தீபாவளி ஸ்டாக் பிக் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ தீபாவளி ஸ்டாக் பிக்ல நான் கொடுத்ததுல இருந்து ஆல்மோஸ்ட் இது 15% மேலே ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ் ஏறி இருக்கு. ரைட். இப்போ இன்ஃபோசிஸ் ஒரு ஷேரோட விலை வந்து 1875 ரூபா இருக்கு. ஒரு ஷேரோட விலை நேத்து முடிந்த விலை வந்து ஒன் ஷேர் ஆஃப் இன்ஃபோசிஸ் 1875 ரூபா. அப்ப 100 ஷேர் இன்ஃபோசிஸ் வந்து 1,87,000 ரூபா. 400 ஷேர் வந்து 7,50,000 rupees. ஸோ ஒரு 400 ஷேர் இன்ஃபோசிஸ் எடுக்கணும்னா எனக்கு 7,50,000 தேவைப்படுது. இதே இது நான் ஃபியூச்சர்ல வாங்கணும். ஃபியூச்சர் வந்து அந்த லாட் சைஸ், இங்க நான் வந்து லாட் சைஸை கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ மூணுலயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஈக்விட்டியில 4 ஷேர் வாங்கினா எனக்கு 7,50,000 தேவைப்படுது. ஃபியூச்சர்ல அதே லாட் சைஸ் 400 வாங்கினா நான் வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது 400 ஷேர். அப்போ 1875 இன்டூ 400 7,50,000 ரூபா, 7,50,000. நம்ம ஃபியூச்சர் வாங்கினா மார்ஜின் மணி தேவை. அதுல இருந்து 20% ஆவரேஜா மார்ஜின் கட்டணும். ஸோ அப்போ 1,50,000 ரூபா இருந்தாதான் நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல 1,50,000 ரூபா இருந்தாதான் ஃபியூச்சர்ஸ்ல நான் வந்து வாங்க முடியும். ரைட். பட் ஆப்ஷன்ஸ்ல இங்க பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1875 ரூபா நடக்குது. இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் போட்டிருக்கேன். மார்க்கெட் 2,000 போகும் அப்படின்னு இன்னைக்கு நான் கால் எடுத்து பார்த்தா அது 13 ரூபா இருக்கு. ஸோ 13 ரூபா இன்டூ 400, 5,200 ரூபாயிலேயே நான் இந்த 7,50,000 ரூபா இருக்க ஸ்டாக்க நான் வாங்க முடியும். அந்த பிரீமியம் கெட்டி நான் ஆப்ஷன்ல வாங்க முடியும். ஸோ இதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறேன். என்னால 7,50,000 ரூபாய் கெட்டி அந்த ஈக்விட்டி வாங்க முடியாது. என்கிட்ட காசு அதிகமா இருந்தா நான் ஃபியூச்சர்ல வாங்கிடுவேன். ஃபியூச்சர்லயும் காசு இல்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கு, நான் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஆப்ஷன்ல ஆப்ஷன்ல சரியான டூல் தெரிஞ்சுட்டா நான் 5,200 ரூபாய் இருந்ததுன்னா 400 ஷேர் உண்டான இன்ஃபோசிஸ நான் வாங்கலாம். சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? கிளியர்? ஓ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், வை ஐ ஷுட் பை அன் ஆப்ஷன் அப்படின்னு. ரைட். இப்போ அதே மாதிரி ஒரு ரிலையன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸோட லாட் சைஸ் 500 ரூபா. இது போன வாரம் எடுத்தது. பை ஒன் ஷேர், ஒரு ஷேர் நான் வாங்கணும்னா அதோட விலை 1,320 ரூபா எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ரிலையன்ஸ்ல 500 ஷேர், நான் 500 ஷேர் வாங்கினா எனக்கு 6,60,000 ரூபா தேவைப்படுது. ஃபியூச்சர்ல அதே வாங்கணும் அப்படின்னா அந்த 500 லாட் சைஸ் பிரைஸ் அப்படின்னு போட்டுக்கும் போது உங்களுக்கு 20% மார்ஜின் தான். ஃபியூச்சர்ல வாங்குறதுக்கு எனக்கு 1,20,000 ரூபாய் தேவைப்படுது. ஆனா ஒரு ஆப்ஷன்ல ரிலையன்ஸை ஹோல்ட் பண்ணணும்னா 11,000 rupees, 11,000 ரூபாய் இருந்தா போதும். ஸோ எனக்கு 6,00,000 ரூபாய் இருக்கிற ஒர்த்த நான் வந்து 11,000 ரூபாய் கெட்டியே அந்த பெனிஃபிட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் ஆப்ஷனுக்குள்ள வருவேன். ரைட். ஆப்ஷன் வந்து டென்டேட்டிவா அந்த கான்ட்ராக்டும் வாங்க. ஒரு மாசம் தான் இந்த கான்ட்ராக்ட். ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நினைக்கிற பிரைஸ் போகலன்னா இந்த பணம் உங்களுக்கு ரிஸ்க். ரைட். ஹவு ஆப்ஷன் ட்ரேடிங் ஒர்க்ஸ். இப்போ நான் அடுத்து எனக்கு கேள்வி வரும், சார் எனக்கு பணம் இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க நான் 7,50,000 ரூபா பர் டூல பிரைஸ் நான் 10,000 ரூபாய்க்குள்ள வாங்கலாம், இல்ல 6,000 ரூபாய்க்குள்ள வாங்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு நார்மலா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு. ரைட். ஸோ ஆப்ஷன் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு பட்ஜெட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து February 1 பட்ஜெட் இருக்கு. அவங்க பட்ஜெட் நம்ம மக்களுக்கு உண்டான பட்ஜெட்டை கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அது மேலே ஏறும். ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா நீங்க அந்த ஷேர் ஏறும். ஷேர் ஏறிச்சுன்னா நீங்க உங்க ஷேர் ஏறும் அப்படிங்க அனுப்புல நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா அந்த 7,50,000 ரூபாய்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ நம்ம 5,500 ரூபாய் கட்டி அந்த பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நம்ம இன்னொரு விதமா ஏன் ஆப்ஷன் மூவ் ஆகும், இப்போ கம்பெனி டிவிடெண்ட் யூஸ் கொடுப்பாங்க, அந்த இன்வெஸ்டாரை ஹோல்டு பண்றதுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இன்வெஸ்டார் அதிகமா ஹோல்ட் பண்றதுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதனாலயும் ஆப்ஷன் பிரைஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். ரைட். இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ பிபிசிஎல்
இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்க 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க January 22. இந்த January 22க்கு என்ன ஆயிருக்கு, இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா அங்க மார்க் பண்ணியிருப்பேன், ரைட்? இந்த January 22 அவங்க டிவிடெண்ட் யூஸ் பண்ணா கம்பெனில இருந்து பணம் போகுதா இன்வெஸ்டாருக்கு, அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இந்த ரீசன்னாலும் உங்களுக்கு கீழே இறங்கும். டிவிடெண்ட் கொடுத்தாலும் கீழே இறங்கும். அடுத்து கம்பெனி ஏர்னிங் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ஏர்னிங் ரிப்போர்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு காலாண்டு, வருஷத்துக்கு 4 காலாண்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலாண்டுக்கும் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ கொடுப்பாங்க. இதனாலையும் அந்த ஸ்டாக் மூவ் ஆகும். ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா ஆப்ஷன் மூவ் ஆகும், ரைட்? இது ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னால எந்த கம்பெனி இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ ஜொமேட்டோ வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 50 ரூபால இருந்து 300 ரூபா வரைக்கும் போச்சு, ரைட்? இந்த ஜொமேட்டோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 57% சரிவடைஞ்சிருக்கு. அப்ப ஸ்டாக் பிரைஸ் என்ன இருக்கும்? எனி கேசஸ்? ஜொமேட்டோ ப்ராஃபிட் வந்து 57% ப்ராஃபிட் கம்மியா இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அப்ப ஸ்டாக் பிரைஸ் என்ன இருக்கும்? இங்க என்ன ஆயிருக்குன்னா, ஜொமேட்டோவோட ஸ்டாக் பிரைஸ் ஹெவியா ஃபாலோ ஆயிருக்கு, ரைட்? இந்த ஸ்கிரீன் பாருங்க, ஜொமேட்டோ வந்து 250ல இருந்து நல்லா ஹெவியா ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ ஒரு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு அதோட ஸ்டாக்கும் நல்லா கீழே இறங்கும், ரைட்? சார் இது வரைக்கும் புரிஞ்சுதா சார்? இல்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் ஐ வில் கிளியர் டவுட்ஸ் அண்ட் ஐ வில் மூவ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ், ரைட்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்த்தோம், எதனால ஸ்டாக் மூவ் ஆகுங்கிறது, ஒரு பட்ஜெட், கவர்மெண்ட் பட்ஜெட் டிக்ளேர் ஆனாலும் ஸ்டாக் மேல கீழே மூவ் ஆகும், டிவிடெண்ட் கொடுத்தனால ஸ்டாக் கீழே வரும். அப்புறம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா மேல போகும், நல்லா இல்ல அப்படின்னா கீழே வரும், ரைட்? இப்போ அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ வெளியே போறாங்க, லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு ஸ்டாக் பிரைஸ்ல அதோட இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா புது லீடர், புது சிஎஃப்ஓ வந்ததுன்னா புது மைண்ட் செட்டு, புது ரிசல்ட், புது டார்கெட், அவங்களுக்கும் இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் கோஆர்டினேஷன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒரு சில சிஎஃப்ஓ சிஇஓ சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் நல்லா போகும். ஏன்னா அவங்க வந்து தே ஹேட் கிவன் அ பியூட்டிஃபுல் ரிசல்ட். அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், ரைட்? இப்போ பயோகான் வந்து சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணாரு. ஸோ பயோகானோட சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணனால அந்த ஸ்டாக்கு 6% அப்படியே இறங்கிருக்கு, கண்ணா பின்னான்னு இறங்கிருக்கு, ரைட்? ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் ஒரு சிஎஃப்ஓ சேஞ்ச் ஆனாலும் ஸ்டாக் பிரைஸ் இறங்கும். ஸ்டாக் பிரைஸ் இறங்குச்சுன்னா நம்ம ஆப்ஷன் பிரைஸும் இறங்கும், ரைட்? இன்னொன்னு, இன்னும் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல மாறும் அப்படின்னா, மர்ஜர் அண்ட் அக்யூசிஷன். ஒரு கம்பெனிய இன்னொரு கம்பெனி கூட merge ஆகுது அப்படின்னாலும் இந்த ஸ்டாக் பிரைஸ்லயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஆப்ஷன் பிரைஸ்லயும் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், ரைட்? இப்போ ரீசெண்டா டாடா மோட்டாரும் டாடா கேபிட்டலும் merge பண்ணாங்க, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டும் டாடா காஃபியும் merge பண்ணாங்க. ஸோ ஏர் இந்தியாவும் விஸ்தாரா அதுவும் merge பண்ணாங்க. டாடா ஸ்டீல் கூட ஒரு 5 கம்பெனி merge பண்ணாங்க. ஸோ இதுக்கும் இம்பாக்ட் ஆகும், ஆப்ஷன் இம்பாக்ட் ஆகும், ஸ்டாக்கும் இம்பாக்ட் ஆகும், ரைட்? அடுத்து ஒரு கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அப்பவும் ஆப்ஷன் பிரைஸ் வேரி ஆகும், ஸ்டாக் பிரைஸ் வேரி ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் ஓலா எலக்ட்ரிக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், லைவ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா எலக்ட்ரிக் வந்து 66 ரூபா வரும்போது November 27, நீங்க சார்ட்டை கரெக்டா டைம் வச்சிருக்கேன், November 26ல அது November 25ல ஓலாவோட பிரைஸ் வெறும் 66 ரூபா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, கம்மி பிரைஸ்ல நான் இன்னொரு ப்ராடக்டை லான்ச் பண்றேன் அப்படின்னு. ஸோ அங்கிருந்து ஒரு ஸ்டாக் வந்து 66 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ வென்எவர் தேர் இஸ் அ நியூ ப்ராடக்ட் லான்ச், ஒரு குரூப், ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாக் அப்படியே நல்லா மேல போகும். இதனால உங்களுக்கு ஆப்ஷன் சேஞ்சஸும் இருக்கும், ரைட்? இப்போ ஒரு
எலெக்ஷன். இப்போ நம்ம எலெக்ஷன் வந்தது, மோடி வந்து 3.0 வந்தாங்க, ரைட்? 3.0 அப்படின்னு வந்தாங்க. ஸோ திருப்பி ஒரே கவர்மெண்ட் வர்றனால என்ன ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்? எனி கெஸ்ஸஸ்? இந்த சினாரியோ மோடிஜி 3.0 வந்திருக்காரு, என்ன ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட் மேல போகும். சி, இங்க ஒரு சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். 10th ஜூன் வாஸ் த எலெக்ஷன். 10th ஜூன் வாஸ் த எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு பாருங்க, மார்க்கெட் ஹாஸ் ஸ்கை ராக்கெட் லைக் எனிதிங். எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே மார்க்கெட் நல்லா மேல போயிடுச்சு, ரைட்? அப்புறம் என்னென்ன ரீசன்? ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் உண்டான டிசிஷன் எடுப்பாங்க, அப்பவும் மார்க்கெட் மேல போச்சு, ரைட்? அடுத்து சார், சோஃபார் கிளியரா இருக்கா சார்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஐ வில் கிளியர். ஃபண்டமெண்டல் குட்ஸ். ஓகே. சார், அது வந்து அடுத்து வரேன் சார். மதன் குமார் சார் ஃபண்டமெண்டல் கேட்டிருக்கீங்க. அதை வந்து நான் ஐ வில் கம் அப் வித் தோஸ் திங். இப்போ நம்ம எதனால ஆப்ஷன் பிரைஸ் வேரி ஆகுதுங்கிறது, ஷேர் பிரைஸ் வேரி ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து அட்வான்டேஜஸ். சார், ஷால் வி மூவ்? அட்வான்டேஜஸ் பார்க்கலாமா? ஆர்பிஐ, ரைட்? ஆர்பிஐ கேட்டிருக்காங்க கோகுல். ஆஹ், இப்போ ஆர்பிஐ ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஈவென்ட். ஸோ ஒரு பட்ஜெட் ஒரு ஈவெண்ட், ஆர்பிஐ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஈவெண்ட். ஆர்பிஐ ரீசெண்டா என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் ருப்பியை வந்து சேல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்நிய செலாவணி கையிருப்பு நம்ம கையில இல்ல. அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மகிட்ட இல்லாத பட்சத்துல ஸ்டாக் மார்க்கெட் வீக் ஆகுது. ஸோ அவங்க அதிகமா ஸ்டைல், இதே மாதிரி 2010ல வந்து அந்நிய செலாவணி ரொம்ப 36 ரூபா போகும்போது they had piled up more number of யூஎஸ் டாலர்ஸ் நல்லா வாங்கினாங்க, மார்க்கெட் கீழே இருக்கும். ஸோ அவங்க ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க. ஸோ 35 to 36 rupees 2009ல நம்ம டாலரை பம்ப் பண்ணாங்க. இப்போ என்ன பண்றாங்க? டாலரை வித்துட்டு வர்றாங்க. ஸோ அவங்க ஒரு எடுக்கக்கூடிய முடிவும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ ஆர்பிஐ வந்து பேடிஎம் தடை பண்ணாங்க. அவங்க வந்து அந்த இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு நடந்தது அப்படின்னு ஒரு சில கம்பெனி தடை பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட பிரைஸ் கீழே வரும். ஸோ ஆர்பிஐ மூவ்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட், தேர் இஸ் அ டைரக்ட் கோரிலேஷன். சார், ஸோ உங்க டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கோகுல், ஃபைன். ஓகே. ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் டைவர்சிபிகேஷன். ஸோ டைவர்சிஃபை, நம்ம கையில ஸ்டாக்கும் வச்சிருக்கேன், நான் ஹெட்ஜ் பண்றதுக்கு ஒரு டைவர்சிஃபையும் ஹெட்ஜும் பண்ணலாம், டைவர்சிஃபையும் பண்ணிக்கலாம், ரைட்? ஒரு வேற அசெட், ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில பணம் அதிகமா இல்ல, நான் பேங்க் ஸ்டாக் மேல போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், இல்ல பேங்க் பேங்கிங் செக்டார் சீப்பா இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிங்கிறது பேங்கிங் செக்டாரோட ஆப்ஷனை நான் வாங்கலாம். ஸோ அது வந்து நம்ம டைவர்சிபிகேஷன். இங்க லிவரேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது, நான் 5000 ரூபாய் கட்டி 7,50,000 பொருள் நான் வாங்குறேன். ஸோ அது வந்து லிவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஹெட்ஜிங். ஹெட்ஜ் அப்படிங்கும் போது, நான் கேஷ் மார்க்கெட்ல 7,50,000 பொருளா நான் ஸ்டாக் வச்சிருக்கேன். ஆனா என்ன ஆகுது? மார்க்கெட் இப்ப இறங்குது, ரைட்? இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஆப்ஷனை வாங்கலாம், புட் ஆப்ஷனை வாங்கி நான் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம், என் பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஏன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏன் வந்தோம்னு பார்த்தோம், ஏன் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், எதனாலலாம் ஆப்ஷன் பிரைஸ் ஸ்டாக் பிரைஸ் மேல கீழே போகுதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ, தேங்க்யூ. தேங்க்ஸ். வேற டவுட்ஸ்னா பிங்க் பண்ணுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஐ வில் எக்ஸ்பிளைன், ரைட்?
ஓகே. என்ன ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லிட்டா? இப்போ ஒரு தீ எறிகிற மாதிரி ஆப்ஷன் இஸ் a weapon of mass destruction. நீங்க சரியா ஒரு ஒரு தீக்குச்சி உங்க கையில இருக்கு, ரைட்? அதை வச்சு வீடு ஃபுல்லா விளக்கேற்றவும் முடியும், சாமிக்கு விளக்கேற்ற முடியும். if if that is gone into a wrong hand அப்படிங்கும்போது உங்களுக்கு இட் இஸ் அ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு நாட்டையே அழிக்கலாம், தன்னை மதுரை அழிச்ச மாதிரி ஒரு வீட்டையே அழிக்கலாம். நான் அடுத்த நாளே நீங்க ரோட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கு ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ஒரு நாலேஜ் தெரிஞ்சதுன்னா தான் ஆப்ஷன்ல காசு சம்பாதிக்க முடியும், ரைட்? அடுத்து வந்து ஹவு டு பிக். சார் இப்போ நீங்க எவ்வளவு குண்ட தூக்கி போட்டீங்க, இப்போ அடுத்த செஷன் வந்து ஆப்ஷனை எப்படி பிக் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம், ரைட்? ரைட். நிறைய இடத்துல போகும். வாட் டஸ் இட் மீன், புல்லிஷ்னா என்ன, பேரிஷ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? புல்லிஷ் அப்படின்னா மார்க்கெட் மேல போனா புல்லிஷ் அப்படிம்பாங்க, பேரிஷ் அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்தா பேரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? புல் மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் இஸ் கோயிங் அப், பேர் மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன். ஸோ இது காமனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புல் மார்க்கெட் அப்படிங்கும் போது நான் புல்ல போட்டிருக்கேன். பேர் மார்க்கெட் அப்படின்னா பெசிமிஸ்ட் அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட். நான் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து பெசிமிஸ்டா இருக்கேன், ஸ்டாக் கீழே வரும். ஸ்டாக்கு கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், நான் வந்து என் ஸ்டாக் ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டே இருப்பேன். ஐயோ பேனிக் செல்லிங் நடக்கும். இப்போ நான் ஸ்டாக் வச்சிருப்பேன், கீழே வருது, ஐயோ இன்னும் கீழே வருது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சேன். பியர் மார்க்கெட் அப்படின்னா சாரி, பியர் மார்க்கெட்ல வந்து நான் ஸ்டாக்கை வித்துட்டே இருப்பேன். புல் மார்க்கெட் அப்படின்னா ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ புல் மார்க்கெட்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம காலை பை பண்ணலாம், பியர் மார்க்கெட் அப்படின்னா நம்ம புட்டை பை பண்ணலாம். ஸோ இங்கதான் சொல்லியிருக்கோம். ஆப்ஷன்ல ரெண்டே டெர்மினாலஜி தான். சரி, நவ் ஏன் ஆப்ஷன்ல பண்ணணும், ஆப்ஷன்ல இருக்க நன்மை தீமைகள்லாம் பார்த்தோம். இப்போ மேல போச்சுன்னா என்ன பண்ணணும், கீழே போச்சுன்னா என்ன பண்ணணும்ங்கிறத பார்க்கலாம். சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் பேசிக்ஸ். வாய்ஸ் லோ. ஓகே, ஃபைன். நான் திருப்பி எடுக்கிறேங்க. கவியரசு. ஓகே. ஓகே. இப்போ மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா ஐ கேன் பை அ கால் ஆப்ஷன். மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா ஐ கேன் பை அ புட் ஆப்ஷன். நான் புட்டை வாங்கலாம், ரைட்? இப்போ இது ஒரு ஆப்ஷன் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான டூல். என் கையில ஒரு 7,50,000 ஒரு ஸ்டாக் இருக்கு, ரைட்? 7,50,000 நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். 7,50,000 நான் இன்ஃபோசிஸ் வச்சிருக்கேன். நான் கீழே வருது, இங்க வந்து நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். இது வந்து இது வந்து சப்போர்ட் இருக்கு, இது வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கு. இப்படி வச்சுக்கோ, நான் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் நல்லா வாங்கி வச்சிருக்கேன், இன்ஃபோசிஸ், ரைட்? ஐ வில் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் நல்லா வாங்கி வச்சிருக்கேன். மார்க்கெட் நல்லா போகும்னு தெரியுது. இன்ஃபோசிஸ் ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஏன்னா 7,00,000 மேல எனக்கு காசு இல்லை, 7,00,000 நான் வச்சிருக்கேன். இந்த கேஸ்ல நான் என்ன ஆப்ஷன் வாங்குவேன்? இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி 7,00,000 நான் ஸ்டாக் வச்சிருக்கேன். மார்க்கெட் ரிசல்ட் அவங்க 10% ப்ராஃபிட் பண்ணிட்டான். நம்ம சொன்ன குவார்டர்லி ரிசல்ட்ல ப்ராஃபிட் பண்ணிட்டான். இன்ஃபோசிஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்ல நான் என்ன ஆப்ஷன் வாங்குவேன்? சூப்பர், கால் கால் ஆப்ஷன் வாங்குவேன். கிரேட் கிரேட், குட் குட் குட், ஃபைன். வேற ரிசல்ட் நல்லா வரல, ரிசல்ட் நல்லா வரல, அந்த கேஸ்ல நம்ம என்ன ஆப்ஷன் வாங்குவோம்? புட்டா வாங்குவோம். ஏன்னா மார்க்கெட் கீழே வருது, நம்ம புட்டா வாங்கலாம். சரி, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ திஸ் இஸ் வாஸ் யுவர் ரைட் டிசிஷன், ரைட்? இங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா நான் கால் வாங்கலாம், கீழே வந்தது அப்படின்னா புட்டு வாங்கலாம், ரைட்? ஓகே. இப்போ நிறைய பேர் நேத்து
கொஞ்சம் பேர் எனக்கு ஆப்ஷன் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரைட். இப்போ மார்க்கெட் மேல போகுது, இது திஸ் இஸ் த கோல்டன் ரூல் ஆஃப் தன் ஆப்ஷன். ரைட். மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா பையர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ நான் ரைட்டர் அப்படின்னா விக்கிறவங்க. இங்க ரெண்டா பிரிச்சிருக்கேன். பையிங் தனியா வச்சிருக்கேன், ரைட்டிங் தனியா வச்சிருக்கேன். இப்போ கோல்டன் ரூல் ஆஃப் அன் ஆப்ஷன் பையிங். பையிங்னா ஆப்ஷன் பையர், ரைட்டிங்னா ஆப்ஷன் செல்லர். மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா நான் பிரீமியமா வாங்குவேன். இப்போ இன்ஃபோசிஸ் வந்து 7,50,000 நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ரைட். இந்த 7,50,000 பொருளை நான் 5,200 கிட்டி வாங்குவேன். இங்க என்ன ஆகும்? என் லாஸ் லிமிட்டெட், என் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட். ப்ராஃபிட் எக்கச்சக்கமா போகும். இப்போ கால் மேல போச்சுன்னா ஆப்போசிட் சைடு என்ன ஆகும்? ரைட்டருக்கு, ரைட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா பொதுவா ரைட்டர் எப்படின்னா, ரைட்டர் வந்து 1,20,000 பிரீமியம். இன்ஃபோசிஸ் எக்ஸாம்ல நம்ம ஃபியூச்சர் பார்த்தோம். ரைட். ஃபியூச்சர் வந்து டெரிவேட்டிவ் பிரீமியம். இப்போ இந்த ரைட்டிங்ல வந்து ரைட்டர் வந்து பிரீமியம் ரிசீவ் பண்ணுவாங்க. ரைட்டர் இப்போ ஒரு செல்லரா இருக்கேன் அப்படிங்கும்போது நான் டெரிவேட்டிவ் மார்ஜின் கொடுப்பேன். அதே இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள்ல நான் ஃபியூச்சர் மார்ஜின் வந்து 1,20,000 சொல்லியிருந்தேன். நான் அந்த ஸ்லைட் போறேங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட்டரா இருந்தேன்னா எனக்கு 1,50,000 தேவைப்படும். ஆஸ் அ ரைட்டர் ஐ ரெக்வயர்ட் 1.5 lakh rupees தேவைப்படும் நான் விற்கிறனால. அப்போ இங்க ஒரு பிரீமியம் 13 ரூபா இருந்ததுன்னா என்னோட 13 ரூபா மட்டும்தான் எனக்கு லாபம். என் ப்ராஃபிட் இஸ் லிமிட்டெட், என் லாஸ் என்ன ஆகும்? அன்லிமிட்டெட். ஸோ பையருக்கும் செல்லருக்கும் உண்டான டிஃபரன்ஸ் இதுதான். ரைட். கோல்டன் ரூல் ஆஃப் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அப்படிங்கும்போது வி வில் பை. மார்க்கெட் கீழே வந்தோம்னா புட்டை வாங்குவோம். இங்க பிரீமியம் வந்து வி வில் பே பிரீமியம், லாஸ் இஸ் லிமிடெட், ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டெட். ஸோ ரைட்டிங் an ஆப்ஷன் வென் வி ரிசீவ்ஸ் பிரீமியம், இங்கே ப்ராஃபிட் லிமிடெட் ஆனா லாஸ் அன்லிமிட்டெட். ரைட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் சார். சோஃபார் கிளியரா சார்? இது வரைக்கும் கிளியரா? நம்ம கால் பை பண்ணா புட்டு செல் பண்ணுவாங்க. ரைட். மதன் குமார் கேட்டிருக்காரு. எஸ். இப்போ இஃப் மார்க்கெட் கோஸ் அப், இப்போ மார்க்கெட் மேல போகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? காலை வாங்குவேன், ஸ்டாக்கை வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ வித் அன் எக்ஸாம்பிள். ஐ வில் கோ ஃபார் விப்ரோ. விப்ரோ ஸ்டாக் வந்து 20%, விப்ரோ ஸ்டாக் வந்து 20% ப்ராஃபிட் இன்னைக்கு சொல்றாங்க. விப்ரோ வந்து எனக்கு 20% ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் விப்ரோ ஸ்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் காலை வாங்குவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ இதுல வந்து நான் டபுள் பெனிஃபிட் அடைகிறதுக்கு ஆல்ரெடி நான் விப்ரோ ஸ்டாக் வச்சிருக்கேன், காலை வாங்குவேன். புட்டு, காலை வாங்கினா புட்டு இறங்கும். காலை வாங்கினா புட்டு இறங்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? புட்டை விற்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விப்ரோ வந்து 20 ரூபாய்க்கு ஒரு கால் இருக்கு, 20 ரூபாய்க்கு புட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஆல்ரெடி நான் கேஷ் கையில வச்சிருக்கேன். 20 ரூபா காலை வாங்குவேன், 20 ரூபா புட்டை வாங்குவேன். இப்ப 20 ரூபா கால் வாங்கும் போது இந்த 20 ரூபா கால் மேல போகும். விப்ரோ ஸ்டாக் மேல போகும்போது இந்த கால் மேல போகும், புட்டு ஜீரோ ஆகும். இங்க எனக்கு அந்த ஜீரோ ஆகும்போது இந்த 20 ரூபா பிரீமியம் உள்ள வாங்கிடுவேன். அந்த 20 ரூபா கால் வந்து 200 ரூபா வரைக்கும் போனாலும் எனக்கு the profit is huge. So this example is okay. இன்னொரு ஏதாவது எக்ஸாம்பிள் யூ ரெக்வயர்? ஆடியோ இஷ்யூஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விப்ரோ வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 20% டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா ஆல்ரெடி நான் விப்ரோ ஸ்டாக் ஒரு கொஞ்சம் கணிசமான 2 lakh rupees வச்சிருக்கேன். ஸோ இந்த நியூஸ் வரும்போது எனக்கு கால் மேல போகும், புட்டு இறங்கும். இதுதான் இன்ஃபரன்ஸ். விப்ரோ வந்து 20% 20% ப்ராஃபிட் அறிவிச்சிருக்காங்க. என்னோட கால் ஆப்ஷன் மேல போகும், புட் ஆப்ஷன் கீழே வரும். இதுதான் இன்ஃபரன்ஸ். என் கையில பெருசா பணம் இல்லாத பட்சத்துல நான் 20 ரூபாய்க்கு காலை வாங்குவேன், 20 ரூபாய்க்கு புட்டை விற்பேன். இப்போ 20 ரூபாய்க்கு கால் வாங்கும் போது அந்த 20 ரூபா கால் எனக்கு 100 ரூபாயும் போகலாம், 200 ரூபா போகலாம். இப்போ இந்த நியூஸ்னால புட்டு கீழே இறங்கும்.
ஸோ இங்க ஆஸ் அ செல்லரா நான் 20 ரூபா பிரீமியம் என் பாக்கெட்ல வந்துடும். ஆஸ் அ பையரா 200 ரூபால இருக்க பிரீமியம் 100 ரூபா போச்சுன்னா எனக்கு 80 ரூபா ப்ராஃபிட். சரி, திஸ் இஸ் கிளியர். ரிவர்ஸ் கேஸ்ல இப்போ நம்ம சொன்னால ஒரு சிஎஃப்ஓ ரிசைன் பண்றாரு. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு சிஎஃப்ஓ ரிசைன் பண்றாரு ஒரு கம்பெனில. ஒரு சிஎஃப்ஓ ரிசைன் பண்றாரு, அப்ப என்ன ஆகும்? என் ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக் கீழே வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் ஈக்விட்டி ஸ்டாக்கை காப்பாத்துறதுக்கு புட்டை வாங்குவேன். அப்புறம் காலை ரைட் பண்ணுவேன். மார்க்கெட் கீழே வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இன்னும் கீழே போகும் அப்படின்னு தெரியாது. அப்படின்னு சுச்சுவேஷன்ல நான் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சிருந்தேன்னா ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய் வெளியே வருவேன். ஸோ அந்த இல்லை அப்படின்னா என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக புட்டை வாங்குவேன். 4 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலா எனக்கு ப்ரொடெக்ஷனுக்காக புட்டு வாங்குவேன். இல்லைன்னா காலை ரைட் பண்ணுவேன். So, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா சார்? செல் புரிஞ்சுதா? பிரைஸ் ஃபால் டவுன், யா கிரேட். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் இதை எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்ல யூ கேன் என்னென்ன சுச்சுவேஷன்ல நான் பை ஆப்ஷன் எடுப்பேன், எந்தெந்த சுச்சுவேஷன்ல நான் செல் ஆப்ஷன் எடுப்பேன். when you expect stock price to rise னா ஸ்டாக் பிரைஸ் மேல போகுங்கிற சுச்சுவேஷன்ல பை ஆப்ஷன் எடுப்பேன். ஸ்டாக் பிரைஸ் கீழே வருங்கிற சுச்சுவேஷன்ல புட் ஆப்ஷன் எடுப்பேன். என்னென்ன சுச்சுவேஷன்ல செல் ஆப்ஷன், அதான் ஆப்ஷனை செல் பண்ணுவேன் அப்படின்னா when expect to when நான் ஸ்டாக் பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா செல் புட் ஆப்ஷன் எடுப்பேன். ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுப்பேன். ஸோ இந்த இமேஜை மொத்த இதையும் கிளியர் பண்ணிருக்கேன். அடுத்து பெரிய கேள்வி, சார் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட், கேபிட்டல் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். ரைட். இப்போ நார்மலா வி ஹாவ் ஆல்கோ ட்ரேடிங். ஒரு நிப்டி வந்து 2 லாட் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா தேவைப்படுது. இன்னைக்கு இண்டெக்ஸ் 4 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 3.6 லேக் ருபீஸ் தேவைப்படுது. நான் பஃபர் மார்ஜின் வச்சு சொல்றேன். இதே இது ஒரு நிப்டியை வாங்கணும் அப்படின்னா ஒரு கீழே இருக்க ஒரு 7,500 ரூபா கேபிட்டல் ரெக்கையர். ஒரு நிப்டியை வாங்கணும் 100 ரூபா பிரீமியம் வாங்குறதா இருந்தா 7,500 ரூபா. ஏன்னா லாட் சைஸ் வந்து 75 ரூபா இருக்கு, அதனால 7,500 ரூபா. இப்போ அதே நிப்டி வந்து பிரீமியம் வந்து நிப்டி இண்டெக்ஸ் பிரீமியம் வந்து ஒரு 200 ரூபா இருந்ததுன்னா உங்களுக்கு 15,000 ரூபா. ஸோ 25,000 ரூபா இல்ல 20,000 ரூபா இருந்தா தான் நீங்க ஆப்ஷன் பையரா இருக்க முடியும். ஒரு 2.5 லேக்ஸ் கிட்ட இருந்தா மட்டும்தான் செல்லரா இருக்க முடியும். ஸோ இது வந்து இன்னைக்கு தேதி இருக்கிறதுல மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இன் ஆப்ஷன். ஸோ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க. ஆப்ஷனோட பேசிக்ஸ் தான் டச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து என்கொயரியில நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க. இஃப் ஜீபு ஜீபு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதோட அடுத்த வெர்ஷன் நாங்க எடுக்கிறோம். அடுத்த இன்னொரு நல்ல ஒரு குட், இஃப் யூ எவ்ரி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட், எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இதோட அடுத்த செஷன் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு போறேன். ரைட். இப்போ நிறைய இடத்துல ஆல்கோ ஆல்கோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயே ஆல்கோ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆல்கோ வச்சிருக்காங்க. ஒரு பெயிண்ட் கம்பெனில ஒரு சேல்ஸ் எப்படி வைக்கிறது, இன்வென்ட்ரி எப்படி வைக்கிறது, அவன் ஸ்டோர்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எல்லாத்துலயுமே ஆல்கோரிதம். இப்போ நீங்க ஒரு யாருமே நீங்க மெயில் அனுப்புறது இல்ல, சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க. ட்ரேடிங்ல ஆல்காரிதம் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன்ல ஆல்காரிதம் இருக்கா? இருக்கு. அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸோ இதோட சக்சஸ் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், மார்க்கெட் ஒரு ரிசல்ட் வரும்போது பயங்கரமா மூவ் ஆகும். அந்த ஸ்பீடை உங்களால பிடிக்க முடியல அப்படின்னா யூ லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ராடேல ஆப்ஷன்ல நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஐ ஆல்வேஸ் கோட் அன் எக்ஸாம்பிள். இந்த 25th டிசம்பர் டிசம்பர் லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில ஒரு ஆப்ஷன் வந்து 10 ரூபா இருந்தது. அடுத்து அடுத்த 2வது நிமிஷத்துல அது 120 ரூபா போச்சு. அடுத்த ஒரு நிமிஷத்துல 120 ரூபா போச்சு. 120 ரூபால இருந்து 25 ரூபா வந்தது, அப்புறம் ஜீரோ ஆயிடுச்சு. இதை நம்மளால மேனுவலா பிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆப்ஷன் அந்த அளவுக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது. ஆல்கோ அது பண்ணணும், லைட்னிங் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பீட். இப்போ இதே இதுல அதுக்கு வந்து
இமோஷன்ஸே இருக்காது ஆல்காரிதம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபால இருக்கு 100 ரூபா போய் சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா 100 ரூபா போய் சேஸ் பண்ணுவோம். ஆனா ஆல்கோ அப்படி சேஸ் பண்ணாது. ஏன்னா அதுக்கு ப்ரீ டிட்டர்மைன் ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஏன்னா இட்ஸ் ஏஐ ட்ரிவன். அதுல உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஏ குரூப் சேனல் எடுத்துக்கோங்க. ஏ குரூப் சேனல்ல வந்து ஆல்கோ பத்தி போட்டிருக்கோம். இல்ல சாதாரணமா ஒரு கூகுள்ல ஆல்கோ ட்ரேடிங் தமிழ் அப்படின்னா என்னோட விரிவான இது வந்து அதுல இருக்கும். ஆல்கோரிதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கும் போது ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி நான் குழப்ப விரும்பல. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் செக். அங்க போய் நீங்க ஆல்கோட பேசிக்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, நானே நிறைய வீடியோ பேசியிருக்கேன், அது நீங்க பாத்துக்கலாம். இது டெக்னாலஜி ஆல்கோல ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து டைம் பேஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து காலையில 9:10க்கு 9:16க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னா அது 11 மணிக்கு ஒர்க் ஆகாது. அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இண்டிகேட்டர் பேஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இண்டிகேட்டர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த ஆல்காரிதம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா எங்க டீமே நாங்க உங்களுக்கு ரெடி ஆல்காரிதம் ரெடி பண்ணி. ஆல்கோல என்ன பெனிஃபிட் அப்படின்னா அது இமோஷன்ஸ் இருக்காது, எந்த தப்புமே பண்ணாது. இப்ப நான் 120ல வாங்கு அப்படின்னா நம்ம யார்ட்டாச்சும் பேசிட்டு இருப்போம், அந்த 120 பிரைஸ் வந்து ஆல்ரெடி போயிடும். ஆல்காரிதம் அந்த 120 பிரைஸ் அழகா தூக்கி கொண்டு போகும். ரைட்டிங் அப்படிங்க நிறைய பேர் ரைட்டர் கேட்டீங்க. நாங்க கன்சிஸ்டன்டா 1.5 வருஷமா எனக்கு வந்து ரைட்டிங்ல 4% ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா மார்ஜின் ஜாஸ்தி. ஸோ இங்க அதை வந்து நம்ம எப்படி மார்ஜினா ஜாஸ்தியா இருக்குது எப்படி கர்டைல் பண்ணலாம்னா நாங்க வந்து வி ஆர் பையிங் எ ஸ்டாக். வி ஆர் பையிங் எ ஸ்டாக். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறோம், அதை பிளெச் பண்றோம், கம்பெனி 80% லிமிட் எடுக்குது, அதை ரைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செல்லிங். ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்போ வந்து யாருக்காச்சும் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன, நிறைய பேர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கேட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அவங்களுக்கு அதை சொல்ல விரும்புறேன். இப்போ நீங்க செல் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பெருசா கீழே இறங்காது, மகாரத்னா மினிரத்னா. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் கன்விக்ஷன், கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் கன்விக்ஷன்ஸ் இருக்கு மேல போகும்னா அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ்வலா இப்ப மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கு, இங்கிருந்து ஒரு 15% போகுது, அந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கா அக்யூமுலேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கொடுக்குறோம். என் சேனல்ல எந்தெந்த ஸ்டாக்கு தீபாவளிக்கு ஒரு ஸ்டாக்கு கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. ஏ குரூப் சேனல் அப்படின்னு, ஏ குரூப் சேனல், அந்த சேனல்ல தீபாவளி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதுல ஏன் வாங்குறோம், ஃபண்டமெண்டல் நிறைய கேட்டீங்க, அந்த ஸ்டாக் ஏன் வாங்குறோம், எஃப்ஐஐ என்னென்ன, எஃப்ஐஐ ஏன் அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கு, டிஐ ஏன் அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கு, அந்த ஸ்டாக் கீழே எது வரைக்கும் வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு. ஃபார் மை வண்டர், நான் தீபாவளிக்கு கொடுத்த அந்த ஸ்டாக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் 10%க்கு மேல ட்ரேட் ஆகுது. அதுல ஒரு ஸ்டாக் டபுளே ஆயிருக்கு. ரைட்? உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ ஆல்கோ செல்லரா, அதாவது ஆப்ஷன் செல்லரா இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு பை அ ஹியூஜ் கார்பஸ். நிறைய பணம் வேணும், ஒரு 4 லட்சம் ரூபாயாச்சும் வேணும். நீங்க ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக்கை வாங்கிட்டு தீபுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, 80% ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3,60,000 லிமிட் கொடுக்குறாங்க. அடிஷ்னலா ஒரு 40,000 ரூபாய் மட்டும் போட்டுட்டு நீங்க வித்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் கிராஜுவலா உங்களுக்கு ஸ்டாக் அப்ரிசியேஷனும் கிடைக்கும். ரைட் பண்றதுனால உங்களுக்கு 3 to 4% அடிஷனல் மைலேஜ் கிடைக்கும். இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வி ஆர் டூயிங். இதுல வந்து எனக்கு 4% ரிட்டர்ன் கிடைக்குது. இதை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இதுல வந்து நாங்க வந்து 2 3 ஆப்ஷன் தான். இது வந்து ஃபுல்லா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்கோம், நிஃப்டியில ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். அதோட ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட்? இது போக ஏ குரூப் என்ன பண்றோம்னா, நாங்க ஆல்கோ வந்து 2.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாராவது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல், எனக்கு இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஏரியால இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வி ஆர் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் இன் ரியல் டைம், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்ஸ். ரைட்? ஐபிஓ எப்படி எங்க சேனல்லே நிறைய ஐபிஓ புக் பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்நேஷனல் ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஈக்விட்டி டெரிவேட்டிவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, 100 நாள் சேலஞ்சு. என்னோட டீம்ல அசோக்னு ஒருத்தர் 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு, அவரு கூட உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க அவர் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவர் கால் கொடுப்பாரு.
பொதுவா இது எக்ஸ்க்ளூசிவ். ஹிஸ் சார்ஜ் இஸ் ஹியூஜ். இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறோம். இஃப் யூ ஆர் want to improve your career with him, he is giving a profit, amazing profit கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு 100 நாள் மட்டும் தான் கொடுப்போம், ரைட்? 100 நாள் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். அது யாருக்குன்னா தோஸ் ஓப்பன் அக்கௌண்ட் வித் அஸ், அவங்களுக்கு அந்த அவரோட கால்ஸ் கொடுக்கும். மற்றவங்களுக்கு நீங்க உங்க ஸ்டாக் டெலிவரி ஒன் டு ஒன், சார் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்ரிஷியேட் ஆகல, எனக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா அந்த சப்போர்ட் கொடுப்போம். ஈக்விட்டியில சப்போர்ட் கொடுப்போம். டெப்ட்ல இருந்தனா டெப்ட் சப்போர்ட் கொடுக்குறேன், பாண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய முயலும் சார் நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் சார். பீட்டர் வடிவேல் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ரைட்? இப்போ பழைய காலத்துல நம்ம முயலும் ஆமையும் அந்த கதை கேட்டிருப்போம். முயல் ஓடுது, ஆமை ஓடுது. இந்த இந்த நான் இமேஜ் என்ன போட்டிருப்பேன், தண்ணியில போகும்போது ஆமை வந்து முயலை காத்துக்குது, மற்ற இடத்துல ஃபாஸ்டா போகும்போது அப்படிங்கிறது முயல் ஆமையை தூக்கிட்டு போகுது. இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் வந்து ஆப்ஷனை ஏன் பை பண்ணணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால ஆப்ஷன் மேல போகுது அப்படிங்கறதான் கொடுத்தேன். எங்க அடுத்த செஷன்ல இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? லாங் ஸ்ட்ராடல், இப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிம்பாங்க, கவர்ட் கால் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்துக்கும் ஹூவர் இன்ட்ரெஸ்டட் கேன் பிங்கஸ், எங்க டீம்கிட்ட பேசுங்க, நான் ஜிபு பீப்புள் டீம் பேசிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு நாள் நம்ம கவர் பண்ணலாம். இது வந்து இன்டெப்த் செஷன். ஓகே கௌஷிக், சிம்பிள். ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குமா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கௌஷிக் கேட்டிருக்காங்க வாட் இஸ் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய ஷேர்ஸ் இருக்கு, சின்ஸ் இட்ஸ் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுமே டெக்னாலஜி ட்ரிவன். ரெண்டுலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்னு சொன்னேன், அது வந்து என்எஸ்சிலையும் இருக்கு, பிஎஸ்சிலையும் இருக்கு, ரைட்? ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்கு. ஸோ ஐம் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக வேற பேசிக்கா நீங்க என்னென்ன கேட்டீங்க என் டீம்கிட்ட, மேக்சிமம் நான் வந்து இதுல கவர் பண்ணியிருக்கேன். ஹியர் ஒன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, யூ நீட் ஒன்லி ஒன் பேட்டர்ன் ஃபார் சக்சஸ்ஃபுல். இப்போ நிறைய பேட்டர்ன் தெரிய வேண்டாம். நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸும் எடுக்கிறோம். இஃப் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் யூ கேன், ஒரு ஃப்ரீ வெபினாரும் போடுறேன். ஜிபு பீப்புள் அவங்க பிராண்ட் மேனேஜர் சோ சப்போர்ட்டிவ். ஒரு டெக்னிக்கல் செஷன் வேணும்னா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு ஃப்ரீ செஷன் எனேபிள் ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் இருக்கும் வித் எக்ஸாம்பிள், அதுவும் நான் எடுத்து தரேன். ஒரே ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சா போதும். ஸோ ஆப்ஷன்லயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா போதும். இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் சொன்னேன், புட் ஆப்ஷன் சொன்னேன். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா இது ஒண்ணு மட்டுமே போதும். அந்த கம்பெனியோட ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா காசு பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நான் ரைட்டரா இருந்தேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செல் பண்ணிட்டு நான் வந்து செவ்வாய் புதன் கிழமை கவர் பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ஃபால் பண்ண நீங்க ரைட்டரா இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிப்டியை வந்து அவுட் ஆஃப் மணியை செல் பண்ணிட்டு திருப்பி திங்கக்கிழமை வந்து நீங்க வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இதுலயே நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அதுதான் நான் மென்ஷன், யூ நீட் ஒன்லி ஒன் பேட்டர்ன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க பாத்தீங்கன்னாலே யூ கேன் மேக் மணி. நிறைய ஸ்ட்ராட்டஜி பார்க்க வேண்டாம். இதுல இருந்து யாராவது அட்வான்ஸ் லெவல் வேணும்னா இன்னொரு ஃப்ரீ செஷன் ஐ எம் ரெடி டு டேக். ஸோ இந்த செஷன்ல வந்திருக்கவங்களுக்கு அசோக்கோட கால் இருக்கும், 90% அக்யூரசி, ஃபினான்ஷியல் பிளானிங் கொடுக்குறோம். அது வந்து ஃப்ரீ. உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கனாலும், இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கனாலும், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தீங்கனாலும், ஒரு எல்ஐசி பிரீமியம் தப்பான பாலிசி எடுத்துட்டேனாலும் அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆட் பண்ணிக்க, ஆட் ஆயிக்கோங்க. டெலகிராம்லயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா ஐ எம் தேர் டு ஹெல்ப் யுவர் டவுட்ஸ். விஜய் பாண்டியன் கண்டிப்பா டெக்னிக்கல் செஷன் போடுறேன் சார். ஐ எம் 16 இயர்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். அசோக் குமார் நம்பர் கொடுத்துருக்காரு. நோ ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். நான் வந்து இன்டர்நேஷனல்
நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆல்கோல நான் வந்து ஐ ஹாவ் அ சர்டிபிகேஷன், என்எஸ்சில எல்லா சர்டிபிகேஷன் வச்சிருக்கேன், அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கேன். இன்னைக்கு எல்லாமே வந்து நீங்க ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருப்பீங்க. அங்க ஒரு பெரிய ரேட்டிங் ஏஜென்சிஸ்ல யூஎஸ்ல நான் வந்து ஐ எம் ஹேவிங் அ சர்டிஃபைட். ஸோ பை ஸ்ட்ராட்டஜி, காதர் சார் பை ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா பை ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறேன் சார். சார் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்கா சார்? கார்த்திக், இண்டிகேட்டரா டெக்னிக்கல், உங்க ஸ்ட்ராட்டஜி சார்? இண்டிகேட்டர் இஸ் டூயிங் அமேசிங் சார். ரைட்டிங் ஆப்ஷன் புரியல, சூப்பர், எடுக்கிறேன் கோகுல். சி, இப்போ கால் மேல போகுது அப்படின்னா புட்டு கீழே வரும், ரைட்? மார்க்கெட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1875ல இன்ஃபோசிஸ் மேல போகுது, 2000 கால் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த கால் மேல போகுதுன்னா புட்டு கீழே வரும். அப்ப என்ன பண்ணுவேன்னா புட்டை வித்துருவேன். புட்டை ஆஹ் புட்டை வித்துருவேன். புட்டை வித்து நான் அதை பெனிஃபிட் அடைவேன். அதுதான் ரைட்டிங். பீட்டர் வடிவேல். பையிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, பீட்டர் வடிவேலுக்கு ஒன்று சொல்றேன். பையிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கும் போது, நீங்க பையிங் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா மார்க்கெட்ல எல்லா நாளும் ப்ராக்டிஸ், எல்லா நாளும் நீங்க இருக்கணும் சார். ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த அன்னைக்கு பெருசா ப்ராஃபிட் போயிடும். வருஷத்துல ஒரு 6 நாள் ப்ராஃபிட் தூக்கிடுவாங்க உங்க. இஃப் யூ ஆர் அன்லக்கி, அந்த 6 நாள் உங்க நாள் ஆயிருக்கூடாது. ஸோ பையிங் ஸ்ட்ராட்டஜி ப்ரிஃபர் பண்றவங்க கன்சிஸ்டண்டா 3 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ஈவன் உங்க ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. மதன் குமார், சிம்பிளா ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆஹ், நீங்க வந்து நாணய விகடன் புக் எடுத்து படிங்க. இப்ப நாங்க என்ன கேம்பெயின் வச்சிருக்கோம்னா, நம்ம பட்ஜெட்ல கவர்மெண்ட் எந்த செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அந்த செக்டார் நல்ல மேல போகும். அந்த செக்டாரை சார்ந்த ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் உங்களுக்கு சொல்லலாம். ஐஆர் இப்போ வந்து வந்தே பாரத் வந்து கவர்மெண்ட் வந்து 800 இப்போ வந்து 84 ட்ரெயின் இருக்கு. அவங்க வந்து 500, 800, 2030க்கு பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கு சப்ளை பண்ண மெட்டீரியல் ஸ்டாக் எல்லாமே மேல. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எனர்ஜி தீம் இருக்கு, அந்த ஸ்டாக் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஸ்லைட் பிடிஎஃப் கண்டிப்பா தர்றோம், எங்க டீம் கேளுங்க, கிடைக்கும். கோகுல், சாந்தி, வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா we will proceed. சரி, என் டீம்கிட்ட அந்த TM91 லிங்க் வாங்கிக்கோங்க. we are there to support you. அடுத்த செஷன்ல we will அடுத்த செஷன்ல we will do wonders. சரி, என் டீம்கிட்ட சார் யுவர் ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஸ்டாக்ஸ். எஸ் சார், நான் வந்து அருண் நாகராஜன், ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் வந்து ஃபார்மா நீங்க எடுத்துக்கோங்க, ஐடி எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தந்த ஸ்டாக்ஸ்ல என்னோட வெயிட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சார் இம்ப்ளைல் வாலட்டாலிட்டி அடுத்த செஷன்ல எடுக்கிறேன் சார். இம்ப்ளைல் வாலட்டாலிட்டி ரொம்ப சிம்பிள் தான் சார். அடுத்த செஷன்ல உங்களுக்கு எடுப்பாங்க சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்க ஃபீட்பேக் எங்க டீமுக்கு. சார் ஆப்ஷன் கிரீப்ஸ் கண்டிப்பா எடுப்பேன் மேடம். சாந்தி சம்பந்தம், ஆப்ஷன் கிரீக்ஸ், டீட்டா வேகா, டீட்டா பிளாஸ்டர். ஐ பிலீவ் தட் சபிதா மேடம் எனக்கு இது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அடுத்த செஷன்ல வந்து ஆப்ஷன் இம்ப்ளைட் வாலட்டாலிட்டி. ஏன்னா இந்த செஷன் அது வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ். இப்போ நான் டீட்டா வேகானா எல்லாம் ஓடிடுவாங்க. Definitely, it will be communicated to you, Gokul. சார் இண்டஸ்ட்ரியில இருக்க கம்மி ப்ரோக்கரேஜ் தான் கொடுக்குறோம் சார். ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் கொடுக்குறோம் சார். ஒரு சீனியர் பர்சன் 16 இயர்ஸ் பீப்புள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் கொடுக்கறது இட்ஸ் ஹியூஜுங்க. ஆஃப்லைன் கேஷ் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் சார். சார் உங்களுக்கு ஆதர் சார், உங்களுக்கு தனியா ஆப்ஷன் கிளாஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்க ஃபீட்பேக் வந்து எங்க டீம் கூப்பிடுவாங்க. அதுல நல்லதா இருந்தாலும் சரி, இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக் ஃப்ரம் அவர் எண்ட், நாங்க வந்து அடுத்த
மீட்டிங்ல எங்களை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.